हाय फ्रेंड्स, इनकी நம்ம 6th स्टैंडर्ड 5th लेसन पापोमा लेसन नेम என்ன தெரியுமா अक्षरों का महत्व अक्षरना லெட்டரோட இம்பார்ட்டன்ஸ் லெட்டர்ஸ் இல்லனா நம்மளால படிக்க முடியாது நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகாது காமிக்ஸ் படிக்க முடியாது புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகாது நம்ம பசங்களுக்கு சொல்லி தர முடியாது இந்த லெட்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த லெசன்ல அவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க வாங்க லெசனுக்குள்ள போலாம் 6th स्टैंडर्ड 5th लेसन पापोमा लेसन नेम வந்து अक्षरों का महत्व अक्षरना லெட்டர் महत्वனா இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் இல்லனா நம்மளால புக்ஸ் இல்ல எதுவுமே நம்மளால படிக்க முடியாது குழந்தைகளுக்கு சொல்லி தர முடியாது கரெக்ட்டா இதுல அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போறோம் அந்த காலத்துல இருந்தே லெட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் अक्षरों की कहानी அப்படினா அக்ஷரம்னா என்ன சொன்னேன் லெட்டரோட கதை ये पुस्तक अक्षरों से बनी है இந்த புத்தகம் अक्षरों से बनी है ना லெட்டர்ஸால செய்யப்பட்டது सारी पुस्तकें अक्षरों से बनी है எல்லா புக்ஸுமே எதால பண்ணிருக்காங்க லெட்டர்ஸால தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க तरह तरह की पुस्तकें तरह तरह के अक्षर तरह तरहना நிறைய வெரைட்டி ஆஃப் புத்தகம் ஆல்பபெட் புக்ஸ் இருக்கு அப்புறம் வந்து கதை புக் இருக்கு எல்லாமே காமிக்ஸ் இருக்கு இது எல்லாமே இருக்கு இல்லையா அதான் तरह तरह की पुस्तकें तरह तरह के अक्षर है विद डिफरेंट टाइप्स ऑफ लेटर्स दुनिया में अब तक करोड़ों पुस्तकें छप चुकी हैं दुनिया में ना वर्ल्ड फुல்லாவே இப்போ வரைக்குமே கோடிக்கணக்கான புக்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு छप चुकी है ना प्रिंट இருக்கு हजारों पुस्तकें रोज छपती हैं ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ரோஜனா டெய்லி அச்சடிக்கப்படுது तरह तरह के अक्षरों में हजारों तादाद में रोज ही समाचार पत्र छपते रहते हैं அப்படினா நிறைய லெட்டர்ஸ் சேர்த்து டெய்லி வந்து சமாச்சார பத்திரம் நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம படிக்கிறீங்க நீங்களும் நம்மளும் படிச்சுட்டு இருக்கோம் லெட்டர்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவு அழகா சொல்றாங்க इन सबका मूल में अक्षर है இது எல்லாத்துக்கும் முக்கியமான இது என்னது லெட்டர் தான் हम कल्पना भी नहीं कर सकते कि यदि आदमी अक्षरों को ना जानता तो आज दुनिया का क्या हाल होता அதாவது என்ன சொல்றாங்கன்னா हम कल्पना நம்மளால யோசிக்க கூட முடியாது நம்ம ஜனங்க வந்து நம்மலாம் இந்த லெட்டர்ஸ் சேர்ந்தா இப்படி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு சேர்ந்து தெரியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க कोई यह कह सकता है कि अब अक्षरों की अनादिकाल से जानते हैं யாரால சொல்ல முடியுமா அந்த காலத்துல இருந்து லெட்டர்ஸ்க்கு ரொம்ப इंपॉर्टेंट கொடுத்துட்டு இருக்காங்கன்னு अक्षर को ज्ञान हर किसी ईश्वर से मिलता है अक्षरों का ज्ञान हर किसी ईश्वर से मिला दे அதாவது லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா நம்ம கடவுளை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க पुराने जमाने के लोग सचमुच ही सोचते थे कि अक्षरों की खोज ईश्वर ने की है அந்த காலத்து மனுஷங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா லெட்டர்ஸை கண்டுபிடிச்சது வந்து கடவுள் ஈஸ்வர்னா கடவுள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாங்க पर आज हम जानते हैं कि अक्षरों की खोज किसी ईश्वर ने नहीं बल्कि स्वयं आदमी ने की है இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் லெட்டர்ஸ் வந்து கடவுள் கண்டுபிடிக்கல நம்ம ஆத்மினா நம்ம மனுஷங்க தான் கண்டுபிடிச்சோம் अब तो हम ये जानते हैं कि किन अक्षरों को खोज किस देश में किस समय हुई எந்த மாதிரி இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படின்றாங்க हमारी ये धरती लगभग 5 अरब साल पुरानी है நம்ம இந்த பூமி 5 அரப்னா புராண காலத்தது அப்படின்றாங்க 2-3 अरब साल तक इस धरती पर किसी प्रकार की जीव जंतु नहीं थे 2-3 அரப்னா அந்த காலத்துல 2-3 இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லை அப்ப சொல்லுவாங்கல்ல ஆதி காலத்துல நம்ம குரங்கா இருந்து மனுஷனா மாறுவோம் அதுதான் அவங்க சொல்ல வராங்க फिर करोड़ों साल तक केवल जानवर और वनस्पतियां की ही धरती पर राज्य रहा கொஞ்ச நாளைக்கு வந்து जानवर एनिमल्स and वनस्पतिना செடி கொடி தான் இருந்தது அப்படின்றாங்க आदमी ने इस धरती पर कोई 5 लाख साल पहले जन्म लिया है ஆத்மினா நம்ம மனுஷங்க ஜென்மம் எப்ப வந்தாங்கன்னா कोई 5 लाख 5 லட்சம் வருஷம் முன்னாடி தான் நம்ம வந்து வந்திருக்கோம் धीरे धीरे उसका विकास हुआ கொஞ்சமா நம்ம முன்னேறிட்டு வந்தோம் कोई इस 10,000 साल पहले आदमी ने गांव को बसाना शुरू किया 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருன்னு சொல்லி கிராமம்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சாங்க खेती करने लगा அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க पत्थरों को औजार का इस्तेमाल करता था கல்லு வச்சு தீ வைப்பாங்க இல்லையா அது வந்து சொல்றாங்க पत्थरों को औजारना टूल्सा அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க फिर उसने दाबे और कांसे को भी औजार बनाया அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சமா முன்னேறி எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க प्रत्योहित मानव ने सबसे पहले चित्रों के जरिए अपने भाव व्यक्त किए ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிராயிங் மூலமா டிரா பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இங்க சொல்றாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க
प्रत्योहित मानव ने सबसे पहले चित्रों के जरिए अपने भाव व्यक्त किए थे. அப்பெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து டிராயிங் மூலமா சொல்லிட்டு இருந்தாங்க. जैसे पशुओं पक्षियों आदमियों आदि के चित्र बनाकर. पशुना एनिमल्स, पक्षियों बर्ड्स, आदमियों ह्यूमन बींग्स வச்சு தான் வரைஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. इन चित्र संकेत से बाद हम भाव संकेत अतिस्थित में आए. எப்படி சொல்வாங்கன்னா அவங்க டிராயிங் மூலமாவே எனக்கு இதை பார்க்கணும், இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. जैसे एक छोटे बुत्ते को चाहो और किरणों की भौतिक रेखाएं खींचने वह सूर्य का चित्र बन जाता था. அதாவது जैसे एक छोटे वृत्त சின்னதா ஒரு சர்க்கிள் பண்ணி அதுக்கு 4 பக்கம் குட்டி குட்டியாக இது பண்ணி சூரியன் வரைய சொன்னா பசங்க வரைவாங்களா, அது வந்து சூரியன் அப்படின்னு சொல்லி அவங்க வரைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. बाद में यही चित्र ताप या धूप का द्योतक बना. இந்த மாதிரி வந்து இது வெயில் இது குளிர் அப்படின்னு சொல்லி வரைஞ்சு காட்டிட்டு இருந்தாங்க. இஸ் தர अनेक भाव संकेत अस्तित्व में आए. இந்த மாதிரி நிறைய பாதி ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுத்தினாங்க. எது மூலியமா? ஆர்ட் மூலியமா. तब जाकर काफ़ी बाद में आदमी ने अक्षरों की खोज की. அதுக்கப்புறம் தான் இதை வந்து லெட்டர்ஸாக இது பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. யார்? நம்ம ஹியூமன் பீங்ஸை கண்டுபிடிச்சோம். अक्षरों की खोज के सिलसिले को शुरू हुए मुश्किल से 6000 साल हुए. அதாவது லெட்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வந்து 6000 வருஷம் ஆயிடுச்சு. केवल 6000 वर्ष, வெறும் 6000 வருஷங்கள் தான் ஆயிருக்கு. இப்போ வாங்க இதை ஃபுல்லாக படித்து காட்டுறேன். अक्षरों का महत्व. यह पुस्तक अक्षरों से बनी है. सारी पुस्तकों अक्षरों से बनी है. तरह तरह की पुस्तकें, तरह तरह के अक्षर. दुनिया में अब तक करोड़ों पुस्तकें छप चुकी हैं. हजारों पुस्तक रोज छपती हैं. तरह तरह के अक्षरों हजारों तादाद में रोज ही समाचार पत्र छपते रहते हैं. इन सब के मूल में अक्षर. हम सफलता भी नहीं सकते थे, यह हम कल्पना भी नहीं कर सकते थे यदि आदमी अक्षरों को ना जानता तो आज की दुनिया के क्या हाल होता. कोई ये कह सकता है कि हम अक्षरों के अनादिकाल से जानते हैं. अक्षरों का ज्ञान हर किसी ईश्वर से मिला है. पुराने जमाने के लोग सचमुच ही सोचते थे कि अक्षरों की खोज ईश्वर ने की है, पर आज हम जानते हैं कि अक्षरों की खोज किसी ईश्वर ने नहीं बल्कि स्वयं आदमी ने की है. अब तो हम यह भी जानते हैं कि किन अक्षरों की खोज किस देश में किस समय हुई. हमारी यह धरती लगभग 5 अरब साल पुरानी है. 2-3 अरब साल तक यह धरती किसी प्रकार की जीव जंतु नहीं थे. फिर करोड़ों साल तक केवल जानवरों और वन बस्तियों का ही धरती पर राज्य रहा. आदमी ने इस धरती पर कोई 5 लाख साल पहले जन्म लिया. धीरे धीरे इसका विकास हुआ. कोई 1000 साल पहले आदमी ने गांव से वासना शुरू किया. वह खेती करने लगा. वह पत्थरों और औजारों का इस्तेमाल करता था. फिर उसने ताबे और खसे को भी औजार बनाया. प्रातिहोतिक मानव ने सबसे पहले चित्र के जरिए अपने भाव व्यक्त किए. जैसे पशुओं पक्षियों आदमियों आदि के चित्र. इन चित्र संकेत के बाद में भाव संकेत अस्तित्व में आए. जैसे एक छोटे वृत्त के बहु और किरणों के भौतिक रेखाएं खींचने पर वह सूर्य का चित्र बन जाता था. बाद में यही चित्र ताप या धूप का बन गया. इस तरह अनेक भाव संकेत अस्तित्व में आए. तब जाकर काफी बाद में आदमी ने अक्षरों की खोज की. अक्षरों की खोज के सिलसिले को शुरू हुए मुश्किल से 6000 साल हुए. केवल 6000 साल. இப்போ வாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். अक्षरों की खोज के साथ एक नए युग की शुरुआत हुई. अक्षरों की खोजना என்ன? லெட்டர்ஸோட தேடல் வச்சு இன்னும் நிறைய एक नए युग की शुरुआत हुई. ஒரு नए புது யுகமே ஆரம்பிச்சது. आदमी अपने विचार और अपने हिसाब किताब को लिख कर रखने लगा. आदमी अपने विचारना அவங்களோட தாட்டு, अपने हिसाब किताब கணக்கு எழுத வைக்க சொல்லுவாங்களா, வீட்டில் கணக்கு எழுது, என்னென்ன செலவு பண்ணு, அந்த மாதிரி எழுத வைக்க ஆரம்பிச்சாங்க. तब से मानव को स्वयं कहा जाने लगा. आदमी ने जब से लिखना शुरू किया तब से इतिहास आरंभ हुआ. எப்போ இருந்து அவங்க எழுதப்பட்டாங்களோ அதுலேருந்து வரலாறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இतिहासனா வரலாறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. किसी भी कौम का देश या इतिहास तब से शुरू हो जाता है जब से आदमी के लिखे हुए लेख बिनने लग जाते हैं. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, किसी भी कौम या देश எந்த நிலைமையாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் நம்ம இந்த எழுதுனாதான் அந்த ஃபீலிங்ஸ் வந்து வரும்.
அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, इस प्रकार इतिहास को शुरू हुए मुश्किल से 6000 साल हुए. அப்போனதுலேயே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, 6000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இருக்குன்றாங்க. उसके पहले काल प्रोतिहासिक काल यानी इतिहास के पहले का काल कहते हैं. அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, சித்திர வரைஞ்சோ இது பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை சொல்றாங்க. अतः हम देखते हैं कि यदि आदमी अक्षरों की खोज नहीं करता, அதாவது நம்ம லெட்டர்ஸை கண்டுபிடிக்கலன்னா, तो आज हम इतिहास को ना जान पाते. இப்போ நம்ம இந்த அளவுக்கு படிச்சோம், இந்த அளவுக்கு நம்மளால பண்ணிக்க முடியாதுன்றாங்க. हम यह ना जान पाते कि पिछले कुछ हजारों साल आदमी किस प्रकार रहता था. நம்மளால இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஆதி காலத்துல மனுஷங்க இப்படி இருந்தாங்க, அப்புறம் இப்படி வந்தாங்க, முன்னேறினாங்க அப்படின்னு நம்ம சொல்றதோட அவங்க படிச்சாங்கன்னா படிச்சு காட்டும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, அதை நம்மளால கண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. अक्षरों की खोज मनुष्य को सबसे बड़ी खोज है. லெட்டர்ஸோட தேடல் தான் நம்ம மனுஷன் கண்டுபிடிச்ச ரொம்ப அற்புதமான தேடல். अक्षरों की खोज करने के बाद ही லெட்டர்ஸை தேடினதுக்கு அப்புறம் தான் மனுஷன் अपने विचारों को लिख कर रखने लगा. அவனோட தாட்ஸை எழுதி வச்சிருந்தாங்க. சிலருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் இல்லையா, அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை எழுதுகிற பழக்கம் இருக்கும், அது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. इस प्रकार இந்த மாதிரி एक पीढ़ी के ज्ञान का इस्तेमाल दूसरी पीढ़ी करने लगी. நம்ம பசங்கிட்ட சொல்லுவோம், நான் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை எழுதி காட்டுவோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. अक्षरों की खोज करने के बाद லெட்டர்ஸை தேடினதுக்கு அப்புறம் पिछले 6000 सालों में मानव जाति को तेजी से विकास हुआ. நம்ம இருந்து நிறைய முன்னேற்றம் பண்ணோம். यह महत्व है कि अक्षरों का उनसे बनी कोई हुई लिपियां का है. अतः हम सबको अक्षरों की कहानी मालूम होनी चाहिए. அதனால நமக்கு லெட்டர்ஸோட கதை நமக்கு தெரிஞ்சே ஆகணும். आज जिन अक्षरों को हम पढ़ते हैं, இப்போ நம்ம எந்த லெட்டர்ஸை படிக்கிறோமோ लिखते हैं எழுதுறோமோ वे सब बनाए गए हैं. எல்லாமே நம்ம தான் உருவாக்குனது, நம்ம தான் கண்டுபிடிச்சது. कहाँ माने और किसने बनाए, எப்படி வந்தது, யார் பண்ணது, ஏன் ஜான்னா ஜரூரி है भी है. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. இது யார் எழுதினான்னா குணாகர் मूल्य. आगे तो फर्स्ट लेते पाकला. अक्षरों की खोज के साथ एक नए युग की शुरुआत हुई. आदमी अपने विचारों और अपने हिसाब किताब को लिख कर रखने लगा. तब से मानव को सभ्य कहा जाने लगा. आदमी ने जब से लिखना शुरू किया तब से इतिहास आरंभ हुआ. किसी भी कौम या देश का इतिहास तब से शुरू होता है जब से आदमी को लिखे हुए लेख मिलने लग जाते हैं. इस प्रकार इतिहास को शुरू हुए मुश्किल से 6000 साल हुए हैं. उसके पहले के काल को प्रोतिहासिक काल यानी इतिहास के पहले का काल कहते हैं. हम देखते हैं कि यदि आदमी अक्षरों की खोज नहीं करता तो आज हम इतिहास को ना जान पाते. हम यह ना जान पाते कि पिछले कुछ हजारों सालों में आदमी किस प्रकार रहता था, क्या क्या सोचता था, कौन कौन सा राजा हुआ इत्यादि. अक्षरों की खोज मनुष्य की सबसे बड़ी खोज है. अक्षरों की खोज करने के बाद ही मनुष्य अपने विचारों को लिखकर रखने लगा. इस प्रकार एक पीढ़ी से ज्ञान का इस्तेमाल दूसरी पीढ़ी से करने लगा. अक्षरों की खोज करने के बाद पिछले 6 साल में मानव जाति तेजी से विकास हुआ. यह महत्व है कि अक्षरों और उनसे बनी हुई लिपियों का. अतः हम सब अक्षरों की कहानी मालूम होनी चाहिए. आज जिन अक्षरों का हम पढ़ते लिखते हैं वे सब बनाए गए हैं. कहाँ बने, किसने बनाए, यह जानना जरूरी भी है. எழுது குணாகர் மூல்ய. அவ்வளோதான் லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க மீனிங்ஸ் பார்க்கலாம். அக்ஷரம் லெட்டர், எழுத்து, புஸ்தக் புக், புத்தகம், துனியா வேர்ல்ட், உலகம், சக்தி பிரிண்டட் அச்சடிக்கப்பட்டது, जानवरों एनिमल्स விலங்குகள், ஈஸ்வர் காட் இறைவன், இத்திஹாஸ் ஹிஸ்ட்ரி வரலாறு, ஹிசாப் கிதாப் அக்கௌண்டிங் புக் கணக்கு புத்தகம். அவ்வளோதான் லெசன் முடிஞ்சிச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ப்ளீஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான விரலால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்காக தான் நான் டெய்லி வீடியோ இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேண்டாம் இப்படி சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஐடியா கூட தாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நானும் அதை பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோட இன்ஸ்டா பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோட வாட்ஸ்அப் சேனல், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.